ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜை நம்ம வீட்டில் எப்படி இருந்ததுன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பூ வந்து நிறைய பூத்து இருந்தது, செவ்வரளி பூ. இதை வந்து கட்டி முடிச்சிருந்தேன். ஈவினிங் போல் கோலமும் போட்டு முடிச்சுட்டு ஒரு 2-3 வாரமாக நான் செய்ய தவறுன ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு சாம்பிராணி புகை கொடுக்கறது. இதை தான் நான் இன்றைக்கி நல்லா டைம் இருந்ததுனால ஒரு கொட்டாங்குச்சை ஏறி வச்சுட்டு சாம்பிராணி தூள் போட்டு வீடு முழுக்க கொடுத்துருந்தேன். கிச்சனில் பார்த்திங்கன்னா அன்னபூர்ணிக்கு கொடுத்த கையோட நம்ம ரேக் ஃபுல்லாகவுமே காமிச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம ஆர்ஓ வாட்டர் அதுக்கு அடியில், அதுக்கப்புறமா அரிசி ட்ரம் கிட்ட இங்கெல்லாம் வந்து நான் சாம்பிராணி புகை போட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கொண்டுட்டு போயிட்டு நான் பூஜை ரூமில் காமிச்சிருந்தேன். தொடர்ந்து நம்மளுக்கு தூக்கத்தில் அலறி எந்திரிக்கிறோம், அதுக்கப்புறம் கனவு தொல்லை இருக்குது, இனம் புரியாத அழுகை வருது, இனம் புரியாமல் ஏதோ என் கூடவே இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது வீட்டில் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாரத்தில் ஒரு 2 நாள் பால் சாம்பிராணி கொடுங்க. இது கூட வந்து மருதாணி விதைகள் கிடச்சதுன்னா அதை அரைச்சி தூள் பண்ணி அதோட சேர்த்து நீங்கள் கொடுக்கும்பொழுது இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். தெய்வீக சக்தி வந்து வீட்டில் அதிகரிக்கும். மகாலட்சுமியோட அம்சமாக சொல்லப்படுற நெல்லிக்காய் பாப்பாவோட பேக்கில் இருந்தது. அவள் டான்ஸ் ப்ராக்டிஸ் போயிட்டு வரும்போது எடுத்து கொடுத்தா, அதையுமே நெய்வேத்தியமாக வச்சிருந்தேன்.